எப்போ கல்யாணம் அவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. மகர லக்னம் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறாரு. உங்களுக்கே கொஞ்சம் ஜோசியம் வரும். பொண்டாட்டியை பற்றி கொஞ்சம் அப்படியே லேசாக கணக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்களே. ஆமாம், கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ஏன்னா அப்பா அம்மா வாழ்க்கை சரியில்லை, அதனால எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்களான்னு கேட்கணும். அது எப்படி உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும்? நீங்களே உன்னை கணக்கு போட்டுட்டு வாத்தியார்கிட்ட மார்க் என்னன்னு கேட்கலான்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க, ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சா? ஆமாங்க ஆமாங்க. சரி, இது என்ன கதையாக இருக்குது? 90 கிட்ஸ் எல்லாம் பிரேக்கப் ஆகாமல் ஒரே லெவலில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறீங்களா? நான் கேட்குறேன், சீரியஸாக சொல்லுங்கள். இன்னமும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பிரேக்கப் தானா இல்லை 2-3 பிரேக்கப்பா? ஒன்று தான். அப்பா, சில பேருக்கு டஜன் கணக்கிலலாம் இருக்கே 90 கிட்ஸ். 2K கிட்ஸு டபுள் டிஜிட் கணக்கில் வரும்பொழுது தெரியுது நம்ம பிரேக்கப். இந்த ஒரு தடவை பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதெல்லாம் பேசாதீங்க. வாழ்க்கையில் பெண்கள் இன்றைக்கு ஓரளவிற்கு படித்து முன்னேறி ஆணுக்கு சமமாக வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒருவருக்கொருவர் ஒரு ஈர்ப்பு ஏற்படுவது சகஜம். சோவாட் அப்படிங்கிற மாதிரியாக அந்த காலத்தில் ஆம்பளை தான் பிரேக்கப் பண்ணுவான். இந்த காலத்துலலாம் பெண்கள் அப்படி இல்லவே இல்லை. தனக்கு பிடிக்கல, தனக்கு ஒத்து வராது தெரிஞ்சா ஐயோ போய்கிட்டே இருக்கான்னு ஈஸியாக அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் பிரேக்கப் ஒரு 90 கிட்ஸ் 2K கிட்ஸோடைய வாழ்க்கையில் சகஜமான ஒன்று. அதுக்காகலாம் நம்ம இது பண்ணிட முடியாது. உங்களுக்கு 7ஆம் அதிபதி அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட உச்ச நிலையில் குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்திற்கு எந்த பாவ அமைப்புகளும் இல்லை. இப்போ இதில் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அப்பா அம்மா லைஃப்லாம் நல்லா இல்லை நீங்களோ? ஆமாங்க. அப்பா அம்மா லைஃப்லாம் நல்லா இல்லைன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு லெசன் கிடைக்குதுல, அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா வச்சுப்போம். ஆமாங்க. புரிஞ்சுதா? சரிங்க. எப்படி வாழ்க்கை நடத்தக்கூடாது என்பதற்கு உங்கள் எதிரிலேயே ஒரு பெரிய உதாரணம் அம்மா அப்பா என்கின்ற பெயரில் இருக்கிறது. கரெக்டா? 90 கிட்ஸ். நீங்கள் சின்ன பையன் கிடையாது. சில விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு உங்கள் அப்பா அம்மாவே உங்கள் கண்ணு முன்னாடி சாட்சியாக இருக்கிறாங்க. அதனால நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்குவீங்க. எனக்கு ஜாதகத்தில் சில விஷயங்கள் எனக்கு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஜோதிடம் தெரிந்த என்னுடைய ஒரு இதாக தான் இருப்பீங்க, ஒரு ஃபாலோவராக தான் இருப்பீங்க. காரக ஆதிபத்திய விஷயங்கள் எந்த இடத்துல வெகு சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம கொடுத்து வச்சவங்க. 7ஆம் படம் குருவின் பார்வையிலேயே 7ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். நீங்கள் பொண்டாட்டி விஷயத்தில் கொடுத்து வச்சவர். தசாபக்தி அமைப்புகள் செவ்வாதசை, இப்போ செவ்வாதசை சனி குருதசை முடிஞ்சு சனி தசை வருது. சனி கூட செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி குருவின் வீட்டில் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறார். சனி தசை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பெரிய அளவில் சந்திரன் பாருங்க 2 டிகிரி குருவின் பார்வையில் இருக்கிறார். லேட்டாக தான் கல்யாணம் ஆகும் உங்களுக்கு, கொஞ்சம் லேட்டு, ரொம்ப லேட் ஆகும். குருதசை சுக்கிரபக்தி 2028 பிற்பகுதியில் தான் வருது. சனி செவ்வாய் பார்த்துக்கிட்டாலே நீங்கள் இன்னும் கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன தயாரே ஆகலைங்க. நீங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிற நீங்கள் இன்னும் தயாரே ஆகலைங்க. கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறவங்க தாங்க லவ் பண்ணணும். நீங்கள் போய் எதுக்கு லவ் பண்ணீங்க? ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிடுச்சுன்னா அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சிடணும். அட்லீஸ்ட் மண்டபத்தில் இல்லைன்னா கூட என்ன நம்பி வாமா அந்த கோயிலை வச்சு தாலியை கட்டியா வான்னு கூப்பிட்டு போயிடணும். நம்ம அப்படி சிரிக்கிறதுக்காக சொல்லலை. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்போதுமே மகர லக்னக்காரன் சனி வலுத்தவன் அமாவாசை சந்திரனானவனுக்கு குழப்பங்கள் உண்டு. முதல்ல குழப்பங்கள் வந்துதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அமாவாசை சந்திரன். திருமண வாழ்க்கைக்கு நான் 100% கேரண்டி. ஏன்னு சொன்னா நீங்க மனைவிக்கு அடங்கி போயிடுவீங்க. பொம்பளைக்கு அடங்கி போற ஆம்பளைக்கு பிரச்சனையே வராது. 7ஆம் இடம் சுபத்துவமா இருக்கா? அம்மாவை விட மேம்பட்ட மனைவி அமைவார். ஒரு நாள் என்ன நினைப்பீங்க, எழுதி தரேன். லைனா நீங்க எவ்வளவு பெரிய யோகாரு தெரியுமா? 10 வருஷமா லைன் கிடைக்காதவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு 2 மாசத்துல கிடைச்சிருச்சு. கீழே கமெண்ட் பாருங்க. 10 வருஷமா நான் குருஜிகிட்ட பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யூ ஆர் வெரி லக்கி 90 கிட்ஸ். 2 மாசத்துல உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய லக்கு. இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான மனைவி கிடைப்பார். வாழ்த்துக்கள், உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்.